ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog-ஓட தான் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கேன். இந்த vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யூசுவலா வந்து நான் வெளியில போற vlogs தான் நிறைய போட்டிருக்கேன். வீட்ல குக் பண்ண vlogs வந்து நிறைய போட்டதில்ல. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லா இன்னைக்கு வந்து பண்ண ஒரு லஞ்சும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமா வந்து வீட்ல வந்து மில்க் ஷேக் வந்து பையனுக்காக பண்ணி கொடுத்தேன். வீட்ல இருக்கான் ஃபால் பிரேக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த vlog தான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ மார்னிங்கே போயிட்டு வால்மார்ட்ல போய் கிராசரி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கடகடன் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். லஞ்ச் வந்து நான் வந்து வேற ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம், அதாவது பிசிபெல்ல பார்த்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். சடனா என் பையன் வந்து இல்ல எனக்கு வந்து சோலே பட்டூரே மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனேவும் அப்படியே பிளானே மாறிடுச்சு. டக்குன்னு எங்கேந்திரா பட்டூரா பண்றது, பசி வேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால டக்குன்னு ஒரு ஸ்நாக் மட்டும் சாப்பிட கொடுத்துட்டு, பட்டூராக்கு வந்து மாவு நம்ம ரெகுலர் மெத்தட்ல பிசிஞ்சு பண்ணோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours போல ஆகும். நான் ஊற வச்சு நல்லா இது பண்ணாதான் அப்போ பட்டூரா நல்லா வரும். ஸோ அதனால வந்து நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்த ஒரு ரெசிபி பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து சென்னா வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து சென்னால வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிருவேன். ஸோ அப்போ வந்து டேஸ்ட் நல்லா உப்பு வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கொண்டக்கடலையில் இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சேர்த்து வந்து வேக வச்சிட்டேன். ஸோ முடிஞ்சால் வந்து உருளைக்கிழங்கும் வந்து பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வெறும் சோலே மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட்டூராவோட ஸ்டைலில் வந்து நான் இங்கே வந்து சோலே பண்ணல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுறேன். ஏன்னு வந்து சொல்கிறேன். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆல் பர்பஸ் பிஸ்குவிக் பேன் கேக் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து பட்டூரா பண்ண போகிறேன். நான் இப்போ எல்லாமே வந்து பட்டூரா வந்து பண்ணுறதா இருந்தது அப்படின்னா இப்போல்லாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு வந்து இந்த பேன் கேக் மிக்ஸ் எடுத்துட்டு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு, அது ரெண்டுத்தையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தேவையான சால்ட் மட்டும் வந்து கொஞ்சமாக, அதாவது கோதுமை மாவுக்கு தேவையான சால்ட் நம்ம ஸ்லைட்டாக அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசிஞ்சு வச்சிடணும். பிசிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து மாவு வந்து கரெக்டாக வந்து ரெடியாகி வந்துடும். ரெகுலராக வந்து நம்ம வந்து பட்டூரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் வந்து அதை போட்டு ஊற வச்சு கொஞ்சம் வந்து அதுக்கு வந்து அந்த மெனக்கிடல் வந்து ஜாஸ்தி. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிருது. நான் வந்து இதை ஆன்லைன்ல பார்க்கும்போது இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த ரெசிபி தான் நான் எப்போவுமே வந்து பட்டூராக்கு வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இன்ஸ்டன்ட் வெர்ஷனில் வந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து போகிறதே கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து இந்த பேன் கேக் மிக்ஸ் வந்து வீட்டில் வந்து ரெகுலராகவே வந்து எமர்ஜென்சியில் சாப்பிட்றதுக்காக இல்லை எங்கேயாவது ட்ரிப்புக்கெலாம் போனோம், அப்போ அந்த பேன் கேக் மிக்ஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால வந்து இப்போ பட்டூராக்கும் சேர்ந்து வந்து மாவு இப்படி தான் வந்து பிசைகிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு கப் அந்த பேன் கேக் மிக்ஸு, ஒரு கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசிஞ்சு நல்லா ஸ்மூத்தா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான பேட்டரா இருக்கணும். ஆனா இதுல வந்து அந்த டோல வந்து எந்த கிராக்ஸும் அவ்வளவா இல்லாத மாதிரி நீங்க வந்து பிசிஞ்சு வச்சுட்டு மேல வந்து ஒரு ஈர துணி வச்சு வந்து ஈர துணியோ இல்லைன்னா வந்து ஈர டிஷ்யூவை நல்லா வெட் பண்ணிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஈரமா இருக்கிறது போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சிருங்க. அதுக்குள்ள இங்க வந்து நான் வந்து சென்னா மசாலா வந்து டக்குன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு கொஞ்சமா வந்து பே லீஃப், கொஞ்சம் வந்து ஒரு சின்ன பீஸ் சினமன், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமா பட்டை அண்ட் லவங்கம், இது ரெண்டுமே நான் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து இங்கே வந்து வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து சோலே பண்ணுற டைப்பு. சோலையில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தென்டிக் சோலையில் வந்து நம்ம அந்த டீ மசாலாலாம் போட்டு டீ பேக்கெட்ஸ் போட்டுட்டு அந்த டீயோட ஃப்ளேவர் வந்து அதில் இருக்கும். பட் எங்கள் வீட்டில் யாருக்குமே டீயோட ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பும் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். இப்போ வந்து ஒரு அரை தக்காளி வந்து நான் சேர்த்திருக்கேன். தக்காளி வந்து நீங்க வந்து கொஞ்சம் பெருசா வேணாலும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் யூசுவலா வந்து இந்த சென்னா மசாலா பண்றதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சார்னஸ், அதாவது புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால நான் அந்த மாதிரி வந்து சேர்த்திருக்கேன். ஸோ இங்க கொஞ்சமா வந்து மஞ்சப்பொடியும் ஒரு டீஸ்பூன் போல வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துட்டு வேக வச்ச சென்னாவை வந்து நான் இங்க வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க வந்து சோலே மசாலா, எந்த பிராண்ட் சோலே மசாலா வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடிலாம் வந்து எவரெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் நான் வந்து பேக்கர்ஸ் பிராண்டோட சோலே மசாலா இல்லைன்னா சென்னா மசாலா அந்த மாதிரி எது வந்து அவைலபிளா இருக்கோ அதுதான் நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
சொல்றேன். இப்போ எவரெஸ்ட்ல வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்ததுலேருந்தே நான் எவரெஸ்ட் MDH எனக்கு என்னைக்குமே பிடிச்சது இல்ல. ஸோ நான் MDH ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு சுத்தமா அது ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. ஸோ இப்போ நான் எவரெஸ்ட் விட்டுட்டு இப்போ பேக்கர்ஸ் தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாவே. ஸோ பேக்கர்ஸோட சென்னா மசாலாவும் இங்க வந்து சென்னா மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா பாயில் பண்ண விடுங்க. கம்ப்ளீட்டா ஒரு லிட் போட்டு பாயில் பண்ணிட்டீங்க ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா இன்கார்பரேட் ஆகி நம்ம சென்னாலையும் வந்து நல்லா சூப்பரா வந்து அந்த டேஸ்ட் மசாலாலாம் இறங்கிரும். ஸோ மசாலா வந்து ரெடி ஆன உடனேவும் நம்ம வந்து பொடியா நறுக்கின கொத்தமல்லி தழை இருக்கு இல்லைங்களா, அது மேல போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் மூடி போட்டு எடுத்து வச்சிருங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ளேவர் சூப்பரா இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து பட்டூரா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பரா வந்து ஆயில் வந்து கரெக்டா ஹீட்டா இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பட்டூராவை நம்ம அழகா தேய்ச்சிட்டு நம்ம வந்து போட்டுட்டு ஸ்லைட்டா வந்து பிரஸ் பண்ணணும். நான் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் இதுல பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப போட்டு அழுத்தும் போது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு பட்டூரா வந்து ஒரு மாதிரி ஃபிளாட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது மாதிரி நீங்க பண்ணாம ஸ்லைட்டா நல்லா ஹாட்டா இருக்கணும் ஆயில். ஸ்லைட்டா வந்து சைட்ல இருந்து ஸ்லைட்டா பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சைட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயை வந்து எடுத்து அந்த பட்டூரா மேல விட்டீங்க அப்படின்னா பட்டூரா இன்னுமே நல்லா ஃப்ளஃபியா வரும். நான் காட்டுறேன் பாருங்க. இந்த பட்டூரா பூரி இது எல்லாம் பண்ணும்போதுமேங்க எனக்கு ஃபர்ஸ்ட் 1 or 2 பூரிஸ் இல்லைன்னா பட்டூராஸ் வந்து ஃபுல்லா ஃப்ளஃபா ஆகாது. அது வந்து கொஞ்சம் அந்த அந்த டெம்பரேச்சர்லாம் வந்து நம்ம போட்டு கரெக்டா செட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 3வது பட்டூரால இருந்து ஒரு மாதிரி கரெக்டா வர ஆரம்பிச்சிரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் அழுத்தி ஃபர்ஸ்ட் அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா சைட்ல இருந்து ஆயில் எடுத்து போட்டேன். ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைட்லலாம் தான் பஃப் ஆச்சே தவிர நடுவுலலாம் வந்து ஃபுல்லா வந்து பஃப் ஆல. நான் அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு வந்து ரியலைஸ் பண்ணி இது வந்து நம்ம வந்து வெறுன அழுத்தாம ஜஸ்ட் வந்து சைட்ல இருந்து எண்ணெய் மட்டும் அப்படி விட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா பஃப் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாவுல நான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு இப்ப வந்து நான் எப்படியே எடுத்து சைட்ல வச்சுட்டேன் அப்படின்னா கூட ஈவினிங் வரைக்கும் கூட அந்த கிறிஸ்பினஸும் அந்த பஃபினஸும் போகவே போலங்க, அப்படியே இருந்தது. ஸோ அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் இந்த பேன் கேக்ஸ் மிக்ஸ் வச்சு பண்ற பட்டூரால வந்து வர பெரிய அட்வான்டேஜ். இங்க பாருங்க அவ்வளோ சூப்பரா வந்து பட்டூரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண பட்டூரா பாருங்க கொஞ்சம் வந்து சாஃப்டா இந்த டாக்கோ பெல் எல்லாம் நம்ம வந்து சலுப்பா வாங்கி சாப்பிடுவோம்ல, மெக்சிகன் சலுப்பா மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பரா ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பட்டூராவும் சென்னா மசாலாவும் ரெடி. நான் வந்து சென்னா மசாலா வந்து கொஞ்சம் திக்கா அவங்க வந்து கேட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பண்ணேன். நீங்க வந்து உங்க கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்து நான் ரொம்ப ஃபேன்சியாலாம் பண்ணல. முதல்லயே சொன்ன மாதிரி யூஸ்வலா ப்ராப்பர் சோலே பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு அரைக்கணும். பிளஸ் நம்ம சோலை குக் பண்ணும் போதே அதுலயும் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி டீ பேக்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் குக் பண்ணுவோம். ஸோ நீங்க அந்த மாதிரி வேணாலும் நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி செஞ்சு போடுறேன். பட் எங்க வீட்டில் வந்து யாருக்குமே அந்த ஃபிளேவர் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி இன்னைக்கு செய்யல. நம்ம நார்மலா எப்படி சென்னா மசாலா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து லஞ்சுக்கு வந்து செஞ்சேன். ஸோ இது பாருங்க நான் ஈவினிங் இதுதான் சொல்றேன். ஈவினிங் வரைக்கும் நான் இது வந்து ஈவினிங் ஒரு அரௌண்ட் 6 o'clock எடுத்தேன். நான் கிட்டத்தட்ட 12 மணிக்கு பண்ணது அப்படியே பஃப்பாய் அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வந்து அது மாறவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருந்தது. சூப்பரான பட்டூரா ரெடி. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஸ்டன்டா பட்டூரா ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பட்டூரா லஞ்ச்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இங்க இந்த ஃபயர் அலாம் வந்து யூஸ்வலா இந்த கார்பன் மோனாக்சைடு அலாம் இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து பேட்டரி வந்து போயிடுச்சுன்னா கத்திட்டே இருக்கும். ஸோ பயங்கரமா கத்திட்டே இருந்தது. ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். இங்க வந்து யூஸ்வலாவே இங்க ஃபுல்லா வீடெல்லாம் வந்து உட்டுல ஆயிருக்கிறதுனால இந்த கார்பன் மோனாக்சைடு அலாம் மட்டும் வந்து நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டு இருக்கணும். நிறைய பேர் வந்து இது வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிலாம் வைப்பாங்க. அது வந்து என்னைக்குமே நமக்கு சேஃப் கிடையாது. இது வந்து நம்மளோட சேஃப்டி இஷ்யூக்காகவே நம்ம வந்து மெயினா வந்து இதை வந்து இது பண்றோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த பேட்டரி பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து நான் வந்து காஸ்கோல இருந்து வாங்கினேன். பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். சேல்ல வந்து வந்திருந்தது. நான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பாக்ஸ் வந்து எடுத்தேன். ஐ திங்க் $9 or $10 சேல்ல வந்தது. அப்ப நான் எடுத்தேன். எனக்கு வந்து இப்ப பேட்டரிஸ்லாம் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு இறஞ்சிருக்கும். ஒரு பேட்டரி ஒரு இடத்துல வச்சிருப்போம், சரியா ஆர்கனைஸ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த பேட்டரி பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இப்ப எல்லா பேட்டரிஸும் அழகா இதுக்குள்ள போட்டு எனக்கு எல்லா பேட்டரிஸும் ஒரே இடத்துல கரெக்டா வந்து கிடைக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பேட்டரிஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பேக்ல இருந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேங்க, அது ஒரு மாதிரி இங்கேயும் இங்கேயும் இறஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த
அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம இது வந்து கரெக்டாக இந்த பேட்டரி பாக்ஸ் வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் காஸ்ட்கோலேருந்து அப்படின்னு சொல்லலாம், நம்ம பேட்டரிஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து அதில் கரெக்டாக நமக்கு வந்து அவங்க AAA AA எல்லாம் வந்து பிரித்து கொடுத்துறதுனால எந்த பேட்டரி நமக்கு பாக்கி இருக்கு, எந்த பேட்டரி நம்ம வாங்கணும், எது தீர போறது அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு இது வந்து கரெக்டா இருக்கு. ஸோ எப்போ வந்து பேட்டரி சேல்ல வருதோ நான் வந்து கரெக்டா அந்த நேரத்தில் வந்து அந்த பேட்டரிஸ் வந்து நான் வந்து வாங்கிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலர்ட்டோட கார்பன் மோனாக்சைடு அலாம். இதுவுமே நான் காஸ்ட்கோலேருந்து தான் வாங்கினேன். இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படி கிளிப் ஆன் மாதிரி தான் இருக்கு. ஸோ நமக்கு ஈஸியா வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு அங்க வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வந்து இங்கே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருந்தேன். ஆப்பிள் மில்க் ஷேக் தான் வந்து பண்ண போகிறேன். ஐஸ்கிரீம் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் இல்லை. ஸோ அதனால கோல்டு மில்க் ஹோல் மில்க் இருந்தது, அது வச்சு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ திக்கன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் இங்கே வந்து 1 கப் ஆப்பிள் வந்து சேர்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஆப்பிள் இருக்கிற புளிப்புனால நம்ம பால் விட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து திரிஞ்சு போயிடும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக வந்து ஜஸ்ட் கொஞ்சோண்டு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு இந்த மில்க் ஷேக் வந்து கொஞ்சம் திக்கா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா நம்ம ஆல்மண்ட் பவுடர் இருக்கும் இல்லைங்களா, அன்பிளான்ச்ட் ஆல்மண்ட் பவுடர் காஸ்கோல கிடைக்கிற அதே பவுடர் தான் வந்து நான் இங்க கொஞ்சம் வந்து சேர்த்திருக்கேன். இங்க வந்து நான் 1 கப் வந்து நல்லா கோல்டா இருக்கிற ஹோல் மில்க் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் மில்க் ஷேக். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயில், செப்டம்பர் வந்து ஃபாலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே சூடு வந்து இங்க சுத்தமா குறையவே இல்லை. ஸோ அதனால வந்து கொஞ்சம் சில்லுன்னு இதை வந்து குடிச்சா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து டக்குன்னு வந்துட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட் மில்க் பவுடர் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உடம்புக்குமே நல்லது. எஸ்பெஷலி நட்ஸ் வந்து தனியாக வந்து கன்சியூம் பண்ணாத பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மில்க் ஷேக்லலாம் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணி போட்டோம், நட்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க வந்து குடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் அது வந்து மில்க் ஷேக் நான் முதல்ல சொன்ன மாதிரி மில்க் ஷேக் வந்து கொஞ்சம் திக்காகவும் வந்துடும். ஸோ அது மாதிரி ரெடி பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக மேலே வந்து விப்பிங் க்ரீம் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக ஜஸ்ட் டெக்கரேட் பண்றதுக்காக சாப்ட் ஆப்பிள்ஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் நட்ஸ் வேணா நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேரமல் ட்ரிசில் மாதிரி வந்து கேரமல் ட்ரிசில் வந்து போட்டேன். ஸோ இந்த விப்பிங் க்ரீம் வந்து எப்பவுமே வந்து வீட்டில் இருக்கும். ஸோ அதனால வந்து அதை யூஸ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டேன். ஸோ இதுதான் வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து செஞ்சு கொடுத்த ரெசிபி இதுதான். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ரெசிபிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.